சிஐஎஸ்எஃப்ல ஒரு புது ஜாப் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1161 வேக்கன்சி ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே ரீஜனல் பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் 10th 12th குவாலிஃபிகேஷன் பேசிக்காக இருந்தாலே நீங்கள் இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3/4/2025 ஆகுது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளை லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பி ஃப்ரம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 22லேருந்து 28 பிப்ரவரி வந்திருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்க்கான அஃபிஷியல் பேஜ் அப்படிங்கிறது employmentnews.government.in. ஓகே, இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 5/3/2025. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ 5/3 அதாவது மார்ச் 5 மேலே தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 3/4/2025 அதாவது ஏப்ரல் 3 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்குது. இந்த சிஐஎஸ்எஃப் சொல்லக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த ஜாபுக்கு இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு மேல் அண்டு ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருந்தால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்னு காமிச்சிருப்பாங்க ஆன் தேர் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் பர்மனன்சி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகே, இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் 3 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி இருக்கும். ப்ளஸ் யூஷுவல் அலவன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடியதனவோ அது எல்லாமே இருக்கும். டிஃபைன்டு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் சிஸ்டம் நோன் அஸ் எ நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஸோ பிஇடி கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் பிஎஸ்டி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். டாக்குமெண்டேஷன் செக் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணக்கூடிய கரஸ்பாண்டிங் ட்ரேடுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் ஓஎம்ஆர் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அண்ட் தென் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இவ்வளோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்மே இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த 1.1 1.2 பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராகவே இருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் அட்மிட் கார்டு எதுவுமே உங்களுக்கு போஸ்டலில் சென்ட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக CISFRECTT.CISF.government அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எல்லா கம்யூனிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இருக்கும். வியா உங்களோட எஸ்எம்எஸ் இல்லை இமெயில் மூலியம் மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ வேக்கன்சிஸில் 10% வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இன்னும் கொஞ்சம் 10% வேக்கன்சி அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்மேனுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர போகிறாங்க. அப்புறம் கட் ஆஃப் டேட் இப்போ உங்கள் ஏஜ் எந்த டேட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 1/8/2025 டேட்டு பிரகாரம் தான் உங்கள் ஏஜ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் இல்லை கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3/4/2025 தேதிப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய கேஸ்டுடைய இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 to 69,100. ஓகே, இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இந்த 1161 வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் கீழே டிஃப்ரெண்ட் ட்ரேடில் எடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன ட்ரேட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட் குக் அப்படிங்கிற ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 493 வேகன்சி கிராண்ட் டோட்டலில் இருக்குது. இதில் 400 வேகன்சி மேலுக்கும் 44 வேகன்சி ஃபீமேலுக்கு இருக்குது. ஸோ குக், காப்லர், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி, வெல்டர், சார்ஜ் மெக்கானிக், அப்புறம் எம்பி அட்டண்டன்ட், ஸோ பம்ப் அட்டண்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ இவ்வளோ வேகன்சிஸை இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். கரஸ்பாண்டிங் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்து நீங்கள் ஐடிஐயில் இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஐடிஐ ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் 10th தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் குறிப்பாக இந்த எல்லா வேகன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் செக்டார், என்சிஆர் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே எதுக்குள்ளார வருவோம் அப்படின்னா சதர்ன் செக்டருக்குள்ளே தான் நம்ம வரப்போகிறோம். ஸோ தட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சதர்ன் செக்டாரில் இந்த கம்யூனியல் பிரேக்கப்புக்கு ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி, இடபிள்யூ சொல்லி கேட்டகரி கம்யூனியல் பிரேக்கப் இருக்கும். இந்த கேட்டகரி ப்ளஸ் இந்த சதர்ன் செக்டாரில் இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஆல் ஓவர் த எல்லா ரீஜனுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் மெட்ரிகுலேஷன் ஆர் இட் ஈக்குவலன்ட் 10th இல்லை அதற்கு இணையாக இருந்தால் ஓகே. அண்ட் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஐடிஐ ட்ரைன்டு பர்சன் வில் பி ப்ரிஃபர்டு. 10th விட ஐடிஐ கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரேட்ஸில் ஐடிஐ இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட்
ஐடிஐ தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஐடிஐ இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 10th இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அன்ஸ்கில்டு ட்ரேட்ஸுக்கு ஸ்வீப்பராக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் 10th இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க டபுள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏஜ் லிமிட் 18லேருந்து 23/1/8/2025 படி. ரொம்ப குழப்பிக்க வேணாம், அவங்களே டேட்டு சொல்லிட்டாங்க. 2/8/2002லேருந்து 1/8/2007 பிறந்தவர்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் உண்டு. ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னா ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 years அண்ட் ஓபிசிக்கு 3 years உண்டு. ஃபார் எக்ஸர்விஸ்மேன் அதாவது எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் இதில் உண்டு. வெல்கம் டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ மேலுக்கு வந்து அன்ரிசர்வ்டு ஷெட்யூல் கேஸ்ட் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் 170 ஹைட் இருக்கணும். அண்ட் தென் செஸ்ட் மெஷர்மெண்ட் 80 to 85 இருக்கணும். ஸோ ஃபீமேலுக்கு 157 அப்படிங்கிற ஹைட் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் ஓகே. ஆனால் இப்போது ரெக்யூர்மெண்ட் செக்டார்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம சதர்ன் செக்டார்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சதர்ன் செக்டார்லேயுமே என்னென்ன ஸ்டேட் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏபி, கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சதர்ன் செக்டாரில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பிடேட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்ஸ்குள்ளார கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோகிராஃப் ரீசெண்டாக எடுத்துக்கக்கூடிய அதாவது கடைசி 3 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஜேபிஇஜி ஃபார்மெட்டில், அதே மாதிரி சிக்னேச்சருமே பார்த்திங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மெட்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஇடி அப்படிங்கிறது உண்டு இல்லையா. இந்த பிஇடி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கும். 6 minutes 30 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபார் மேல். ஃபீமேலுக்கு 800 மீட்டர் ரேஸ் இருக்கும். இன் 4 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் பார் டெஸ்ட் இருக்கும், செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க, இது எல்லாமே இருக்கும். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ட்ரேட்ஸ் வைப்பாங்கன்னா சப்பாத்தி ரைஸ் சமைக்க தெரியணும், அப்புறம் வெஜிடபிள் தால் சாம்பார்லாம் வைக்க தெரியணும், அப்புறம் கறி மீன் எடுத்து உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி ஒன்றுக்குமே இருக்கும். ஸோ பூட் மேக்கர், காப்லர் இருக்கும், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சார்ஜ் மெக்கானிக் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏசிடிசி கரண்ட் பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். வால்டேஜ் என்ன ரிசீவ் ஆகுது, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, சுவிட்ச் போர்டு ஃபால்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்க தெரியணும். இது எல்லாமே ட்ரேட் டெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் தென் ஜென்ரலாக ரிட்டன் எக்ஸாமாக இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அனாலிட்டிக்கல் ஆப்டி, ரீசனிங் இதை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதை ஒன்று ஓஎம்ஆரில் வைப்பாங்க, இல்லைனா சிபிடியில் இருக்கும். மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்குது. 2 மணி நேரம் டைமிங் உண்டு. நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. தேர் ஷல் பி நோ நெகட்டிவ் மார்க்கிங், இது எதுவுமே கிடையாது. எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தா அப்டேட் வந்து ப்ராப்பராக தரல. மேபி அதிகமான வேகன்சிஸ் அதான் இருக்கிறதுனால சென்னை இருக்கிறது அதிகமான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனிவே நீங்கள் அதை ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வரும். ஸோ நீங்கள் 2 பார்ட்டாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி சிஎஃப்பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 time பண்ணுங்கள். 1 time பண்ணிட்டீங்கனாலே போதும். மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சுடுவீங்க. அந்த டேரெக்டாக இந்த ரெக்யூர்மெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ ஃபீஸ் வந்து பெருசாக அப்டேட் பண்ணல. ஸோ ஃபோட்டோவோட சாம்பிள் இப்படி தான் இருக்கணும். இதுதான் அக்செப்டபுள் ஃபோட்டோகிராஃப். இது மாதிரிலாம் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு 100 or 200 சார்ஜஸ் அப்படிங்கிற ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓப்பன் ஆகட்டும். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.